மீன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிய அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் மேச ராசியில் இருக்கக்கூடிய தருணத்தில் மேச ராசியாதிபதி செவ்வாய் மீன ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணம். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அருமையான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் அஸ்தம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கன்னியா ராசியில் துலா லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணம் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது? பொதுவாக பிப்ரவரி மாதத்துக்கு 28 நாள். ஆனால் லீப் வருடத்தில் மட்டும் 4 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் வருடம் சொல்லக்கூடிய அந்த வருடத்துக்கு மட்டும் பிப்ரவரி மாதம் 29வது நாள் வருது. அப்போது 2024வது வருடம் லீப் வருடம். 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். அப்போது பிப்ரவரி மாதம் 100% தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரமாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு அமைய போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. செய்கிற வேலை பிடிக்காமல் செய்துக்கிட்டு இருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கிறோம், இதை விட்டால் வேறு வழி இல்லையே அப்படின்ற மனநிலையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேலை மாற்றங்களை செய்கிறதுக்கு உண்டான மாற்றங்கள், வேலையே இல்லாத நண்பர்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கிறங்க, வாழ்க்கை மட்டும் இருந்தால் போதுமா, வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இருக்கணும் இல்லையா, என் பின்னுக்கு பிறந்தவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னை பார்த்து பொழைச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, என்கிட்ட காசு பணம் வாங்கி பொழைச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை உழைப்பு இருக்குதே தவிர உயர்வில்லை, கஷ்டம் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலனை அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார வேலை மாற்றங்களில் 100% மாற்றங்கள் வரப்போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன காரணம்னா, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணத்தில் குருமங்கள யோகம் மீனராசி நண்பர்களுக்கு சரியாக நமக்கு 5 நாட்கள் வருது. பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை குருமங்கள யோகம். குருமங்கள யோகம் நமக்கு நல்லது செய்யுமா அப்படின்னா 100% நல்லது செய்யும். எந்த வகையில் நல்லது செய்யும் அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். வக்கரத்தில் இருக்கும்போது பல விதமான சங்கடங்கள் கொடுக்க தான் செய்தார். ராசிக்கு 12வது பாவகத்தில் சனி பகவான் வேறு இருந்தார் இல்லையா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகளும் கொடுத்துருக்கோம், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் மீனராசி நண்பர்களுக்கு கொடுத்துருந்துருக்கும். உழைப்பை எக்கச்சக்கமாக போட்டிருந்துருப்பீங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு துளி கூட இருந்திருக்காது. ஆனால் இந்த தருணம் எப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி 2வது பாவகத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் டிசம்பர் மாதமே. ஆனால் உங்களுடைய ராசியாதிபதி அசுவினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சரஸ்வதி அம்மா பிறந்த நட்சத்திரத்தில் 13 டிகிரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கல் சரியாக போயிடும். ஆனால் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியை பார்க்குறாரு இல்லை, பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குதுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், வாங்கின கடனை கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணம் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். வேலையில் மாற்றங்கள் வர்றது பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் நிறைய நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தும். பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரை. அப்படி என்ன சார் நேரம் இருக்குது பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் அப்படின்னா, தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய்
11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் வந்து உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் விநாயகர் பிறந்த நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் உச்சத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி குரு. 5ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் செவ்வாவை பார்த்தாரு. 5ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பகவான் குரு பகவானை பார்க்குறாரு. தனஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் தேதிக்கு மேலே தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவை பார்த்தார். அருமையான ஒரு பரிவர்த்தனை. குருமங்கள யோகம் 5 நாள் தான் இருந்தது. சூரிய மங்கள யோகம் 11வது பாவகத்தில் லாபத்தில் சூரியனும் செவ்வாவும் இணைவது சூரிய மங்கள யோகம். இந்த சூரிய மங்கள யோகம் நமக்கு எந்த அளவுக்கு பிராத்தமாக இருக்கும் அப்படின்னா, நல்ல பிராத்தம் இருக்கும். என்ன காரணம்னா, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் சூரியன் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் வரார். அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் வரார். அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில், சூரியன் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனையும் செய்யப்பட்டு 2 கிரகங்களும் 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணம் மிக சிறந்த தருணம், மிக சிறப்பான தருணம். அப்போ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரிப்படுத்தும். ஏன்னா சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார். தனத்துக்கு அதிபதி செவ்வாய் உச்சநிலையில் இருந்து சூரியனோடு சேர்ந்து யோகமாக மாறி 2வது பாவகமான தன்னுடைய சொந்த வீட்டை தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம். இது மீண்டும் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். சார், வருஷத்துக்கு ஒரு முறை செவ்வாய் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாரு, உச்சமாக போகிறாரு. என்ன சார் நீங்கள் டூப்பு விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கேட்க தானே செய்வீங்க. அதுக்கு நான் எடுத்துக்காட்டு, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேனுங்க. இந்த தனஸ்தானம் சொல்லக்கூடியது மீனராசி நண்பர்களுக்கு 2வது பாவகம் மேசத்தை. அந்த மேசம் சொல்லக்கூடிய இடத்துல உங்கள் ராசியாதிபதி குரு இருக்கிறார். ஆனால் சனி பகவான் லாபஸ்தானாதிபதி இல்லைங்களா? லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானாதிபதியாக வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்து 3வது பார்வையாக பார்க்குறாரே. இதுவரை லாபஸ்தானாதிபதி நமக்கு சங்கடமாக இருந்தவர், 12வது பாவகத்தில் இருந்து பார்த்தவர் இந்த தருணத்தில் சாதகமானவராக வந்துடுவார். அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவும் பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு. எப்பேற்பட்ட ஒரு தருணம்னு பார்த்துக்குவாங்க. இதுதான் 30 வருஷம் கழித்து மீண்டும் இந்த மாதிரி பிராத்தம் வரும். 30 வருஷம் கழித்து யார் இருக்கிறா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். இருக்கிற சந்தர்ப்பத்தை போக்கடிச்சிட்டு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அது புத்திசாலித்தனம் மாதிரி எனக்கு தெரியலைங்க. வயசில் வாழாத வாழ்க்கை வயசானதுக்கப்புறம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன இல்லையா? மீனராசி நண்பர்கள், ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, நான் சொல்கிறதுல உடன்பாடு ஒரு 10% இருக்குது அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணமாக நினச்சிக்கோங்க. மும்புறமாக இறங்கிறது, முழு பூச்சியாக இறங்கிறது அந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரை அந்த 6 நாள். என்னன்னா அந்த 6 நாளில் பார்த்திங்கன்னா சூரியமங்கல யோகம் அப்படின்றத விட ஒரு யோகம். சூரியனும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்யப்பட்டு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க. அது ரொம்ப நல்லதா சார் அப்படின்னா புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். அது ஒரு புறம் இருந்தாலும் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 90% நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்குதுன்னாலும் ஒரு 10% இருக்கிற நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி இல்லாமல்
பார்க்காத வைத்தியம் கிடையாதுங்க, பண்ணாத பரிகாரம் கிடையாதுங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா இடத்துக்கும் செஞ்சுவிட்டு வந்துட்டுனுங்க. 10 காசு பிரயோஜனம் இல்லைங்க. எங்களுக்கு நல்லது நடக்குது நடக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எதிர்பார்த்து ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய என்னுடைய சகோதரிகள் இருக்க தானே செய்கிறீங்க. மீனராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகள் புத்திர வளர்ச்சி இல்லாமல். அப்பேற்பட்ட சகோதரிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம் புத்திர வளர்ச்சிகளுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், இது மிக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதுபோக பிப்ரவரி மாதம் அந்த 13 தேதிக்கு மேலே, பிப்ரவரி 13 தேதிக்கு மேலே 29 தேதி வரைக்கும் எப்படி இருக்கும், 16 நாள் எப்படி இருக்கும். 6வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்திலேயோ அல்லது 8வது பாவகத்திலேயோ அல்லது 8க்குடையவன் 12 இருக்கிறது சிறப்பு. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் வர்றது சிறப்பு. அப்போது சூரியன் அப்படின்ற கிரகம் மீனராசி நண்பர்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி அப்படின்னா நமக்கு மாசி மாதம் 1 வருவாருங்க. அந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மீனராசிக்கு 11வது பாவகத்தில் இருந்தவர் மீனராசிக்கு 12வது பாவகத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்குறாரு. அந்த தருணம் பலவீனத்தை போக்கும். பலமாக இருக்கிற நண்பர்கள் ஒரு 80% இருந்தாலும் பலவீனமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு 20% இருக்குதானே செய்கிறீங்க. பலவீனமாக இருக்கணுன்றது உங்களுக்கு ஆசை இல்லை. உங்களுடைய கிரகம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சந்தர்ப்பம் உங்களை பலவீனமாக ஆக்கிடுது. அப்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த 20% நண்பர்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29 வரை. ஆதாரம் என்ன? 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் 12வது பாவகத்தில் 12வது பாவகத்து அதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையே பார்க்குறாரு. 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அஸ்தமனம் ஆவார். எந்த வகையில் எப்படி ஆதாரத்தை கொடுக்காமலேயே போக போகிறேன். 13ஆம் தேதி அப்படின்றது பிப்ரவரி 13ஆம் தேதின்றது மகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கும்பத்துக்கு வரக்கூடிய தருணம். மீனராசிக்கு 11வது பாவகத்திலிருந்து 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய தருணம். யார்? சூரியன். பொதுவாக சூரியன் கூட எந்த கிரகமாக இருந்தாலும் 5 டிகிரிக்குள்ளார வந்தால் அந்த கிரகம் சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனுடைய வெப்பம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போது 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி நமக்கு 7 நாட்டு சனியாக இருக்கிறார். அப்போ 7 நாட்டு சனியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் அஸ்தமனம் ஆகுது. 6வது பாவகத்துக்கு அதிபதியோட நோய் நொடிகள் குறையும். பலவீனத்தை போக்குதுன்னு சொன்னேன், மன அழுத்தத்தை போக்குது. வாங்காத இடத்த வாங்கிட்டேன், செய்யாத தப்பை செஞ்சிட்டேன், தப்பு எனக்கு உணர்ந்துட்டேன், தப்பு தாங்க ஆனால் உணர்ந்துட்டேன், ஆனால் அதுக்கான பிராயச்சித்தம் இருக்கணும் இல்லையா, அதுக்கான ஒரு மன்னிப்பு கிடைக்கணும் இல்லையா. சரி, இனிமேல் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், இல்லை இனிமேல் அந்த இடத்துல நான் வாங்க மாட்டேன், வாங்கிட்டேன் கட்டணும். இந்த மாதிரி ஒரு விதமான மன அழுத்தம் இருக்குதான் செய்யுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சண்டையாக இருக்கட்டும், காதலர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், எந்த வகையில் வந்தால் என்ன நோய் ஒன்று தான். என்ன நோய்? மன அழுத்தம். மோசமான நோய். இருக்கிற நோயிலேயே மோசமான நோய், மருந்து இல்லாத நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். அப்பேற்பட்ட மன அழுத்தம் குறைகிறதுக்கான தருணமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 29 வரை. பிப்ரவரி 13ஆம் தேதி சூரிய பகவான் 12வது பாவகத்தில் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்துக்கு வரார். பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 20 வரை பெருசு உங்களுக்கு மாற்றம் வராது. நான் சொன்னாலும் 13ஆம் தேதி போகிற சூரியன் உடனே நமக்கு நல்லது பண்ணிடுமா? மன அழுத்தம் நீக்கிடுமா?
இல்லை. 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெருசாக மாற்றம் இருக்காது. அந்த 7 நாள் எதுக்குன்னா விதைக்கிறதுக்கு, செய்த தப்பை சரிப்படுத்திக்கிறதுக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கருத்து வேறுபாடு, இது வரைக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க. என்ன பண்ணாலும் காது கொடுத்து கேட்குற மனநிலையில் அவங்க இல்லை. ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணுக்கிட்ட கேட்டாலும் சரி, பெண் ஆணுக்கிட்ட கேட்டாலும் சரி, அதுக்கான ஒரு தருணம் யாரும் கொடுக்கப்படுறதில்லை. ஆனால் இந்த நேரம் எப்படி இருக்கும்னா, பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நாம் சொல்கிறது காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆணும் பொண்ணுக்கு, அதாவது கணவன் மனைவிக்கு மட்டும் சொல்லலை. நம்ம மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்த செயல் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனநிலைகள் இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில், திடீர்னு வேலை போயிடுச்சு. அந்த வேலையை வச்சு நம்ம மாதத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட் வச்சுருந்துருப்போம். திடீர்னு வேலை போனால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இருக்கலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. அப்போ அந்த வேலையிலிருந்து விலக்கினாங்க அப்படின்னா, அந்த வேலையிலேருந்து நம்மளை எடுத்துட்டாங்கன்னா என்ன காரணன்றதை சொல்லணும் இல்லையா? நம்ம கேட்குறதுக்கு காது கொடுத்து, நம்ம பேசுகிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரணும் இல்லையா? இந்த நேரம், இந்த பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் செய்யுங்க. அந்த பிப்ரவரி 20லிருந்து 29 வரை, 21, 22, 23, 24, 25, அந்த 5 நாள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு நாட்களாக இருக்கும். ஏன்னா அந்த தருணத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போது அவர் பவர்லெஸ் ஆகிடுவார். 6வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்த 12வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்துக்கு அதிபதி கிட்ட பவர்லெஸ் ஆகிடுவார். ஏற்கனவே சனியும் சூரியனும் ஜென்ம விரோதிகள். அப்படி இருந்தாலும் 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை பார்க்கறதுனால ருண ரோக சத்ருஸ்தானம் சரியாகும். உடம்புல இருக்கிற நோய் நொடிகளாக இருக்கட்டும், நம்ம மேலே இருக்கிற பகையாக இருக்கட்டும், நம்ம மேலே இருக்கிற விரோதமாக இருக்கட்டும், மனசாக்கள் ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், இல்லை கிரகத்தன்மையில் இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான தருணம் பிப்ரவரி 20லிருந்து 25. அப்போ அந்த 25லிருந்து 29 எதுக்குன்னா, நல்லது உணர்றதுக்கு. அதாவது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய விஷயம், நம்ம பேசுகிறது கேட்குறதுக்கோ அல்லது நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கோ இந்த 13லிருந்து 20 தேதி வரை, 20லிருந்து 25 தேதி என்னன்னா நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான தருணம். அந்த 5 நாள் 25லிருந்து 29 எதுக்குன்னா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு உண்டான ஒரு தருணம். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு, இது தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சோம், இதுக்கு மருந்து இல்லாத ஒரு தொந்தரவாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் இது இத்தோட போச்சு பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு, நிம்மதியை அடைகிற அளவுக்கு நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவகுக்கும். இந்த மாதிரி நண்பர்களே, அதாவது ஒரு ராசி பலன்கள் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் எந்த மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்றது சொல்லணுங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிரகம் வந்துட்டால் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுத்துரும் நினைக்காதீங்க. சத்தியமாக கிடையாது, சாமி சத்தியமாக கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க ராசிக்கு 9ல் குரு வந்துருச்சு, ஓடி போகிறவங்களுக்கு 9ல் குரு, 9ல் குரு வந்தவங்களுக்கு எல்லாமே ஓடி போயிட்டாங்களா கல்யாணத்துக்கு? இல்லை. அப்போது 9வது பாவகத்தில் குரு வந்து கல்யாண தடை இருக்கிற நண்பர்கள் இருக்குதானே செய்கிறீங்க. 6வது பாவகத்தில் குரு வந்தால் கல்யாணமே நடக்காது, 8வது பாவகத்தில் குரு வந்தால் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நடக்காமலையா இருக்குது? கல்யாணம் ஆகாமலையா இருக்குது? ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த பாவகத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்கின சாரத்துக்கு உண்டான பலன் கொடுத்துருவாரு. சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பெரியவங்க, மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். சாஸ்திரத்துக்கு சாஸ்திரம்னா ஜாதகம், சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம்.
சாரம் அறிந்து பலன் சொல்லணும். அப்போது ஒரு கிரகம் பலன் முழுமையான பலன் எங்கே வருதுன்னா அவர் ஏறுற சாரம், சாரநாதன் இருக்கிற இடம். இந்த மாதிரி வகையில் நமக்கு பலன்கள் பார்த்தோம்னா இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்குன்ட்டு அப்படியே புள்ளி வச்ச மாதிரி தீர்க்கமாக சொல்லிடலாம், ஆதாரபூர்வமாக. எதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஐயோ நம்ம சொன்னது பழிக்காமல் போயிடுமா, அப்படி ஆகிடுமே, ஒன்றும் அவசியம் கிடையாது. செய்யும் செயல்லையும் நடந்துக்கிறதுலையும் நேர்மை இருந்தால் எங்கேயும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பதில் சொல்கிற சூழ்நிலைகள் வரப்போகிறதில்லை. மீனராசி நண்பர்கள், நீங்கள் உயர்றதுக்கும் உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரத்துக்கு உண்டான அருமையான தருணம் இதுதான். சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு தருணம் வரும்ன்றது சாத்தியம் இல்லை. பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக என்னுடைய காணொளிகள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்னா 2 விதமான காரணம் இருக்குது. ஒன்று, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் அதிகமாக இருக்குது, ஜோதிடம் பார்க்கக்கூடிய சூழல். அதனால் அடிக்கடிக்கு நம்மளுடைய பதிவுகள் கொடுக்க முடியல. 2வது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எனக்கு இந்த த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்னால் போதும் ஆகிடுது. அந்த ஒரு காரணம்தான், வேறு ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக நம்மளுடைய பதிவுகள் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுறேனுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலில் கூடிய விரைவில் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு நண்பனான ஜோதிட நண்பன் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.